சுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும் எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. தகப்பனே, எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். இந்த கஷ்டமான காலத்திலும் கூட எஸ்ரா எப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார், நெகேமியா எப்படி உதவி செய்தார், சருபாபேல் எப்படி உதவி செய்தார், யோசுவா பிரதான ஆசிரியர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் தாரும். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு புரியணும்னா யூதர்களுடைய ப்ராப்ளம் உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு மருந்து மாத்திரை புரியணும்னா அந்த மருந்து மாத்திரையை ஏன் தராங்கன்னு உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் புரியணும்னா பிரச்சனை தெரியணும். பிரச்சனை தெரியலனா சொல்யூஷன் நமக்கு புரியாது. ஓகே, அதனால தான் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேப்ப இலை உருண்டை போடுவாங்க வாயில். அப்போ அந்த குழந்தை ஏன் போடுறீங்க, கசப்பாக இருக்கேன்னு கத்தும். அப்போ பிரச்சனையை சொல்லுவாங்க, இது சாப்பிட்லன்னா வயிற்றுலனா வரும், பூச்சி வரும், அதனால தான் உனக்கு வலிக்குது, அதனால தான் உனக்கு டைஜஷன் ஆகலைன்னு சொல்லுவோம். ஸோ வென் வி சே த ப்ராப்ளம், த சொல்யூஷன் இஸ் ரியலி வெல்கமபிள். அதை வெல்கம் பண்ணுறோம். எஸ்ரா ஏன் ஆலயத்தை கட்டணும்? நம்பர் 1 கேள்வி. ஓகே, ஏன் ஆலயத்தை கட்டணும்? எங்கன்னா கட்டிக்கிட்டு போகலாமே, இங்கே கட்டணும். அப்படி வந்தீங்கன்னா ஆலயம் கட்ட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலயம் கட்ட வேண்டியது ஆண்டவருடைய. என் மகனே, நீ உன் கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டியது என்பது தேவனுடைய கண்டிப்பாக திட்டமாக இருக்கும். ஸோ எஸ்ராவோட பணி ஒண்டர்ஃபுல், கட்டி தான் ஆக வேண்டும். ரெண்டாவது, ஆலயம், த டெம்பிள் ஆஃப் காட் இஸ் த சென்டர் பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாது, எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும், என்ன பார்க்க வரணும். எருசலேமில் ஆலயம் இல்லை, ஜனங்க ஊருக்கு போகுது, எல்லாம் போகுது, அவங்க ஆலயத்துக்கு வரல, கர்த்தரை தொழுது கொள்ள வரல. ஒரு ஆலயம் என்று ஒன்று கட்டப்பட்டிருந்தால் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ், அவர் சொன்னார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஆலயத்தில் சாப்பாடு இருக்கணும். அந்தி பலி சந்தி பலி தினந்தோறும் உண்டு. பலி செலுத்துறவங்க பலி செலுத்துறாங்க, வர ஜனங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? ஆகாரம் இருக்கும். தேர் வுட் பி ஃபுட். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்றும் முதலாவதாக தெளிவாய் உலகத்து மக்களுக்கு எடுத்து போதித்தவர் நம் கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு ஃபுட்டு எங்கேருந்து வரணும்னு சோர்ஸும் சொன்னார். நீங்களும் நானும் போய் அன்னதானம் போடாங்க விட மாட்டாங்க, புரிஞ்சுங்க. எருசலேமில் தசம பாகம் கொடுக்க தான் விடுவாங்க. 10ல் 1 கொண்டு வந்து ஆலயத்துக்கு படைச்சிரு. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டு. நம்ம போய் இப்போ இஸ்ரேலில் எருசலேம் தேவாலயம் இருந்துச்சுன்னா அங்கே போய் நான் இன்றைக்கி சாப்பாடு போடுறேன்னா ஒதுக்க மாட்டாங்க, அவங்க தான் போடுவாங்க. எதில் போடுவாங்க? தசம பாகங்கள். இதுதான் மல்கியா 3ஆம் அதிகாரம் சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள். த சோர்ஸ் இஸ் கிளியர்லி டிஃபைன்டு. அந்த ஆலயத்தில் எப்படி இங்கே சாப்பாடு வருது? தசம பாகம். பணம் மாத்திரமல்ல, எந்தெந்த வீட்டில் என்னென்ன விளைச்சல் வருதோ எல்லாம் கொண்டு வருவார்கள். அப்போ ஆலயத்தில் உணவு இருக்குது. ஆலயம் கட்டப்பட வேண்டும். எஸ்ரா அவருக்கு பைபிள் படிக்கிற மனுஷன். பைபிள் படிக்கிறவங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவாங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு 70 ஆண்டுகள் கழித்து திரும்பமாக துரத்துண்டு போன, சிறைப்பிடிக்கப்பட்ட போன யூதர்களும் பெஞ்சமின் கோத்திரத்தரும் லேவியர்களும் திரும்பி வருவார்கள் என்று தெரியும். 12 கோத்திரத்தில் எத்தனை பேர் தான் திரும்பி வந்தாங்க? 3 விதமான ஜாதிகள் தான் கோத்திரத்தார் இருந்தாங்க. லேவியர், பெஞ்சமினியர், யூதா புத்திரர் திரும்பி வராங்க. நான் ஒரு சின்ன டைம் லைன் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 20 வருஷம் 3 படையெடுப்பில் பிடிபட்டு போனவர்கள் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுவதும் 3 முறையாய் வருகிறார்கள். ஓகே, இது சாலமோன் கட்டின ஆலயம், மறக்கக்கூடாது. ஆலயம் யார் கட்டினதுங்க? சாலமோன். இவங்க யாருங்க இந்த ஜனம்? யார் இந்த இஸ்ரவேலர்? யார்? ஒரே ஒரு மனுஷங்கிட்ட வந்தவங்க. ஒருவனை உருவாக்கினார், பக்தி உள்ள சந்ததி உருவாக்கினார். ஆபிரகாம் என்கிற ஒருவனை அழைத்தார். அவனுக்கு ஒரு மனைவி. அந்த மனைவி உடன்படிக்கையின் மனைவி. அந்த உடன்படிக்கை மனைவிக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார். அவன் பெயர் ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 2 பேரில் ஒருவன் சோரம் போனான். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் சோரம் போனான். ஏசா, யாக்கோபு. யாக்கோபை அழைத்தார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் கொடுத்தார். அந்த 12 பிள்ளைகள் 70 பேராய் மாறி எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலிருந்து திரும்பி வரும்போது அந்த பெரும் கூட்டமாய் வருகிறார்கள். ஒரு மனிதன் தான்.
ஆச்சரியமாக இருக்குது. எகிப்து ஏற்கனவே சூப்பர் பவர். எகிப்தில் அடிமைகளாக இருந்த இவர்கள் வெளியே வந்து இன்றைக்கி இவங்களும் சூப்பர் பவர். எகிப்தியர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்கள் பண்ணவில்லை, இவருடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறார். எகிப்திலிருந்து வருகிறார்கள். பிறகு யோசுவா அவருடைய காலம் முடிகிறது. பிறகு நியாயாதிபதிகள் காலம் முடிகிறது. பிறகு ராஜாக்கள் காலம் வருகிறது. ராஜாக்கள் காலத்தில் 3 பெரும் ராஜாக்கள் ஆட்சியில் நன்றாய் நடந்தது. 4வது ராஜாவாகிய ரெகொபெயாம் காலத்தில் விழுகிறது. கர்த்தரை விட்டு போகிறது, பிரிகிறது. 10 தனியாகவும் 2 தனியாகவும் பிரிகிறது. 10 இஸ்ரவேல் என்கிற பெயரை எடுத்துக்கொண்டு அது அழிந்தே போகிறது. கிமு 600 அதனுடைய கதை முடிகிறது. பிறகு கிமு 700 அதனுடைய கதை முடிகிறது. பிறகு கிமு 600 இவர்களுடைய கதை, யூதர்களுடைய கதையும் முடிகிறது. யூதர்கள் பாபிலோன் கையிலே மடிகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அசிரியர்கள் கையிலே மடிகிறார்கள். சரி, இஸ்ரவேலர்கள் போனவங்க தான் புரிஞ்சுக்கணும். 10 கோத்திரம் காணாமல் போனது இன்றைக்கு வரைக்கும் காணாமல் போயிடுச்சு. ரூபன் புத்திரர் எங்கே, சிமியோன் புத்திரர் எங்கே, காத் புத்திரர் எங்கே? யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இன்றைக்கி இஸ்ரேலில் போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன பேர்? ஜூஸ்னா யார்? யூதர்கள். பெஞ்சமினியர்ன்ற பேர் கூட காணும். யூதர்கள் தான் மெயினாக இருக்காங்க. மீதி 11 காணும். இது முதல் முறை எகிப்திலிருந்து வந்தார்கள். 2ஆம் முறை பாபிலோனுக்கு போனார்கள். அந்த பாபிலோனோட டைம் பீரியடை எரேமியா தீர்க்கதரிசி ஆல்ரெடி கோட் பண்ணிட்டு இருந்தார். 70 ஆண்டுகள் சிறையிருப்பு என்றார். 70 ஆண்டுகள் சிறையிருப்பு என்றால் 71வது ஆண்டு என் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஜபம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே ஆர் த பீப்புள் ஹூ ரீட் பைபிள். அவங்க ஆலயத்தை படித்து கொண்டு 70 வருஷம் கேப்டிவிட்டி. எத்தனை வருஷங்க கேப்டிவிட்டினா என்ன? உங்களுக்குன்னு ஊர் இல்லை, வேறு யார் ஊர்லேயே இருக்கீங்க. நீங்கள் விசா எடுத்து வாழணும். குடிமகன் கிடையாது. நீங்கள் என்ன வாழணும்? விசா. பாபிலோனில் விசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி திரும்பி ரிட்டர்ன் ஆக போகிறார்கள். வந்ததும் அவர்கள் செய்ய போகிற முதற் பணி எருசலேம் தேவாலயத்தை செப்பனிட்டு கட்டுவது. எப்படி கட்டுவது? சேம் விஷயம். தீரு சீதோனில் இருந்தெல்லாம் மெட்டீரியல் வாங்க சொன்னார். அவங்க அப்பா தாத்தா சாலமோன் காலத்தில் தீரு சீதோனில் தான் வர வச்சார். இவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இது முறை கோரேஸ் ராஜாவுடையது. They did things legally. A temple of God should be built legally. கவர்மெண்ட்டில் என்னென்ன சட்டங்கள் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கணும். அல்லேலூயா. எத்தனை பர்மிஷன் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கணும். கல், மணல், ஜல்லி, மரம் எல்லாமே பர்மிஷன் வாங்கி வரி கட்டி சரியான முறையில் கட்டுகிறார்கள். ஆமென். இதை கட்டுவதற்கு மிக முக்கியமாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி ஒருவர் ஹாகாய் தீர்க்கதரிசி. ஆமென். ஜகரியா தீர்க்கதரிசி. we need prophets, we need prophecy. நம்மை சுற்றிலும் தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் இல்லாத தீர்க்க தரிசனம் சபையை பக்தி விருத்திக்கு உண்டாகணும். அந்நிய பாஷை தனி மனிதனை பக்தி விருத்திக்கு உண்டாக்கும். தீர்க்க தரிசனம் சபையை பக்தி விருத்தி உண்டாக்கும். ப்ராஃபஸி எடிஃபைஸ் த சர்ச். ஒரு மனுஷனை தீர்க்க தரிசனம் எடிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். அப்போ எல்லா ப்ராஃபட்ஸுமே இதுதான் கைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றா இருக்கணும்னா உங்கள் ஆலயம் ஒத்துமையாக இருக்கணும். மக்கள் கூடி வாழ வேண்டும் என்றால் அவர்கள் கூடி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் கூடி ஜெபிக்க வேண்டும் என்றால் கூடி ஜெபிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதுதான் ஆலயம். சிம்பிள் கான்செப்ட். ஆகாய தீர்க்கதரிசிலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். வீடு கட்டுறவங்க வீட்டில் போய் கத்தினார். இது வீடு கட்டுகிற காலம் அல்ல, இது ஆலயம் கட்டுகிற காலம். மலை மேலே ஏறி மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள்னு ரொம்ப சத்தம் போட்டார். கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆமென். இப்போ 3 படையெடுப்பாய் வரப்போகிறார்கள். முதல் எஸ்ரா தலைமையில் வரப்போகிறார்கள். பிறகு நெகேமியா தலைமையில் வரப்போகிறார்கள். திரும்பவும் அதே தீர்க்கதரிசிகள் தலைமையில் வரப்போகிறார்கள். ஆக நெகேமியா மட்டும் 2 டைம் ரிட்டர்ன் ஆவார். ஒரு டைம் ஒரு குரூப்போடு வருவார், 2வது டைம் ஒரு குரூப்போடு வருவார். எஸ்ரா ஃபஸ்ட் டைம் இங்கேயே இருந்துருவார். ஏன்னா எஸ்ரா வேத பராகன், அவர் ஒரு லேவியன். நெகேமியா கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஃபஸ்ட்டு முறை லீவ் எடுத்துகிட்டு வருவார், அலங்கத்தை கட்டிட்டு போயிடுவார். செகண்ட் முறை ரிசைன் பண்ணிட்டு வருவார். இந்த முறை திரும்பி போக மாட்டார். ஆமென். அல்லேலூயா. மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் அவசியம். வேலை செஞ்சுட்டு லீவ் எடுத்துகிட்டு வர்றது அவசியம். அப்போ தான் என்ன கட்டப்படும்? ஆலயம் கட்டப்படும். மார்க்கெட் பிளேஸ் லீடர்லாம் கவனிங்க. ஒரு முறை லீவ் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஆலயம் கட்டப்படணும். அப்படிப்பட்ட வேலையை கேளுங்க, அப்படிப்பட்ட வருமானத்தை கேட்டுங்க, அப்படிப்பட்ட பவரை கேளுங்க. அல்லேலூயா. எத்தனை நாளில் கட்டினார் அலங்கம் தெரியுமா? நெகேமியா 52 days, 52 நாளில். அவ்வளோ நாள் தான் அவருக்கு லீவு கொடுத்தார் ராஜா. நெகேமியா நீ போனேன்னா எங்கள் கம்பெனியே திவால் ஆகிடும். நெகேமியா இல்லை ராஜா, ஒரு 52 நாள் கொடுங்க, நான் போய் என்ன பண்ணுறேன். எத்தனை நாள் போதும்? 52 நாள் ப்ரே பண்ணணும். எனக்கு 52 நாள் டைம் கொடுங்க. எத்தனை ஆலயம் கட்டுறேன்? 1 கட்டுறேன். முடியுமா? முடியாதா பிள்ளைகளே? முடியும். அல்லேலூயா. பூமியில் உள்ள பொன்னும் வெள்ளியும் கல்லும் மணலும் ஜல்லியும் இரும்பும் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? என்னை எடுத்துகிட்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் போட்டுருங்களேன்.
என் ஆண்டவருடைய ஆலயமாக கட்டுங்களான்னு அது நம்ம கையில் கேட்குது. நம்ம தான் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு உயிர் இருந்தால் என்னை ஆண்டவருடைய ஆலயத்தில் கட்டுங்க, அந்த இயேசு ராஜாவை வணங்குகிற இடத்துல நான் ஒரு துரும்பாக இருக்கிறேன் என்று அவைகளே சொல்லும் என்றால் நீங்களும் நானும் கட்டாயம் அந்த பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கும். ஆமென். 3 ரிட்டர்ன்ஸ், 3 முறை ரிட்டர்ன் ஆகிறார். அந்த 3வது முறை ரிட்டர்ன் ஆன பிறகு மல்கியா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் வருகிறது. பிறகு 400 வருஷம் த சைலண்ட் இயர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் எந்த தீர்க்கதரிசியும் எழும்பலை, ஆண்டவர் பேசலை. அப்போ தான் மகா அலெக்சாண்டர்லாம் தோன்றின காலங்கள். ஆமென். இன்றைக்கி எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு டைட்டில் கொடுப்பேன். கொஞ்சம் டீப்பாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு ஸ்டடி. ஆமென். படிக்கலாமா? எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? நான் கொடுக்க போகிற டைட்டில் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு அப்போசிஷன். நீ கண்டுபிடிக்காத எதிர்ப்புகள். தலைப்பு என்னதுங்க? கண்டுபிடிக்காத எதிர்ப்புகள், அன்எக்ஸ்ப்ளோர்டு அப்போசிஷன். இப்படிலாம் நமக்கு எதிர்ப்பு வருமா என்று நீங்கள் எதிர்பாராத எதிர்ப்புகள். ஹல்லேலூயா. எஸ்ரா புறப்பட்டு வந்துட்டார், ஆலயம் கட்ட போகிறாரு. எதிர்ப்புகள் வரும்னு அவருக்கு தெரியும். எதிர்ப்புகள் வரும்னு அவருக்கு தெரியும். கூட இருக்கிறவர்களே எதிர்ப்பார்கள் என்று அவருக்கு தெரியாது. தன் நாட்டில் இருக்கிறவர்கள் எதிர்ப்பார்கள் என்று அவருக்கு தெரியாது. ஆலயம் கட்டுவதே கடினமான, இட் செல்ஃப் இஸ் எ சேலஞ்ச். அவ்வளோ பெரிய பணத்தை அங்கேருந்து கொண்டு வரணுங்க. தூக்கிட்டு போன எல்லா கோல்டையும் திருப்பி கொண்டு வரணும். சாதாரண விஷயம் இல்லை. பெரிய ட்ராவல். 6 மாதத்துக்கு மேலே அந்த ட்ராவல் எடுக்க போகுது. அவ்வளோ கோல்டையும் தூக்கிட்டு வரணும். நடுவில் திருடர்கள் வழி மறிச்சாங்கன்னா வேறு ஜாதிகள் இருக்குது. மிலிட்ரியோடு வரப்போகிறாரு. நெகேமியா வரப்போகிறாரு. எஸ்ரா மிலிட்ரி ப்ரொடெக்ஷனோட பொருளை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. ராஜாவோட கட்டளையோட வராங்க. ஆனால் இப்போ எதிர்ப்பு வித்தியாசமாக இருப்போது. கூடவே இருந்து குழி பறிக்கிற எதிர்ப்புகள். Unexplored opposition. This opposition is very dangerous because it goes unchallenged. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த சேலஞ்சை, இந்த எதிர்ப்பை நீங்கள் தோற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை சேலஞ்சு பண்ண மறுத்துட்டீங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறான். எதிர்க்கு அந்த குழி பறித்தான்னா குழி பறிக்காதபடி என்ன பண்ண? யூ ஹேவ் நாட் சேலஞ்சு ஹிம். அவன் உங்களோட எதிர்ப்பை பார்க்கலை. எதிர்ப்பே இல்லாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இட் கோஸ் அன்சேலஞ்ச். சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் கிரியை செய்கிறது. அறிய போகிறோம். நம்ம பேச வேண்டாம். யாரையும் திரும்பி இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம். இந்த வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். Do you want God's hands to operate in your life? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்ல, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்கிறேன் நீங்க சொல்லணும். If you don't challenge, how will you overcome? Who will overcome for you? உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்காக ஜெயிப்பதற்கு யார் வருவார்? அந்த கர்த்தரை தவிர. ஆமென். You need to attempt. Don't give any chance to the enemy. Let all his trials be challenged. இயேசுவின் நாமத்தினால சேலஞ்ச் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன். ஐ சேலஞ்ச் யூ. நம்ம என்ன சொல்லுவோம்? மன்னிச்சு விட்டுறேன். எஸ்ராவும் நெகேமியாவும் ஜெருபாபேலும் யோசுவாவும் மன்னிச்சு விட்டுருந்தாங்கன்னா ஆலயம் கட்டப்பட்டிருக்குமா? அடிக்க போனாங்களா ஆலயம் கட்டப்பட்டிருக்குமா? சண்டையாட்டிருக்கோம். அவங்க அடிக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. சேலஞ்சுனா சேலஞ்சுரா. நீ என் தேவனுக்கு விரோதினா எனக்கு விரோதி. நீ எனக்கு விரோதமாக செஞ்சேன்னா நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ அங்கேயே இரு. யூ ஸ்டாண்ட் ஸ்டில் தேர். நீ அங்கே நிலை வராத. என் ஆலயத்தை கட்ட எனக்கு தெரியும். வண்டர்ஃபுல். ஆமென். ஹவு கேன் வி டிடெக்ட் இட் ஏர்லியர்? இன்னைக்கு நீ பிரச்சனையெல்லாம் படிக்க போகிறோம். எப்படிங்க டிடெக்ட் பண்ணிங்க? முன்னாடி த்ரூ ஸ்பிரிச்சுவல் பவர், த்ரூ ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். we need to pray about it. ஆலயத்துக்கு இடம் வாங்க போகிறோம். நாங்கள் இதை வாங்கக்கூடாது. அப்படி எந்த தடை வரும்? we need to address it. we need to work on it. எத்தனை பேர் உங்கள் சேலஞ்சை எதிர்த்து ஒர்க் பண்ண போகிறீங்க? வேலை செய்யணும். சண்டை போடுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை இல்லை, தெரியாத வேலை தான் சேலஞ்சாக இருக்கும். இது வரைக்கும் கண்டிராத வழி இது. எஸ்ராவை கூப்பிட்டு பாபிலோனில் ஒரு ஆலயம் கட்டுனா கட்டுவாப்பில். ஏன்னா அவர் பிறந்தது தான் இங்கே. தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை ஒருவேளை அங்கேயே பிறந்தாங்களான்னு தெரில. அவங்க வயசு எனக்கு தெரில. தானியேல் சாத்ராக் மேஷாக்கு தான் தூக்கிட்டு போனாங்க. எஸ்ரா நெகேமியாலாம் பாபிலோன்லேயே பிறந்து பாபிலோன்லேயே வளர்ந்து இஸ்ரேலை பற்றி கனவு கண்டுங்கிறாங்க. எதனா தெரியுமா அவங்களுக்கு இந்த ஊரை பற்றி?
ஆனால் அவங்க ஊர் தாய் ஊர் பைபிள் மட்டும்தான், தீர்க்கதரிசிகள் மட்டும்தான், ஜெபம் மட்டும்தான் வர போகிறாங்க. நாளைக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது மகளே, நாளைக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது மகனே. யூ ஆர் ஃபைட்டிங் வித் அன் அன்னோன் எனிமி. யூ ஆர் ஃபைட்டிங் வித் அன்சர்டனிட்டி. நாளைக்கு நமக்கு சாதகமாக இருக்காதா என்று, சாதகமாக இருக்குமோ இருக்காதான்னு தெரியாது என்கிற வருங்காலத்தை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தான் சாதகமாக இருக்குது, இன்றைக்கு இருக்கிற என் கர்த்தர் நாளைக்கும் இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரனுக்கு எழுதுகிறான். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டார், உன்னோடு கூட எப்பொழுதும் திருடன் வருவான். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். There is always a conflict from the beginning till the end. துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கு காலை ஆராதனைக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எழுந்து போயிடலாமான்ற அளவுக்கு தான் பிரச்சனை இருக்கும். இப்போ கிளம்பிடலாமா, செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டாங்க நல்லா இருக்குமே, இன்னைக்கு டியூஸ்டேவா, மண்டே வரை தான் நல்லா இருக்குமே. ஆமாம் பிரதர், டியூஸ்டே விட நிறைய பேருக்கு மண்டே பிடிக்குது, இல்லை டியூஸ்டே அன்றைக்கி லீவ் எடுக்க பிடிக்குது. ஏன்? அவ்வளோ பிரச்சனைகள். உங்களை நான் குறை கூறவில்லை, என்னை நான் அவ்வளவு பிரச்சனைகள். The opposition is growing bigger. There is a conflict from the beginning till the end. திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர் பணிக்கென்று காலத்து வைத்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். when you do things specially for God, but you should not leave your attempt. நீங்கள் கர்த்தருக்கென்று எடுக்கிற கிரியைகளை, முயற்சிகளை விடக்கூடாது. face your challenges. கைக்கு முன்னாடி, முகத்துக்கு முன்னாடி கை இப்படி வைங்க. நான் எனக்கு முன்பதாக வருகிற சவால்களை சந்திப்பேன். பைபிள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், எனக்கு முன்பதாக வருகிற சவால்களை நான் சந்திப்பேன். சொல்லுங்கள், எனக்கு முன்பதாக வருகிற சவால்களை நான் சந்திப்பேன். I am ready to face the challenges. I am ready to face. Hallelujah. இன்னைக்கு எஸ்ரா ஆலயம் கட்ட வந்துட்டாரா? ஆமேன்னு சொல்லுங்களா. என்ன ஆச்சு? வந்துட்டாரா? பிரச்சனை வந்துச்சா? வந்துச்சு. ஏன்னா இவர் ஸ்பிரிச்சுவல் லீடர் தான், மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் வரல. நான் வியாழக்கிழமை ஊழியத்துக்கு போகிறேன். நான் போகும்போது எனக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கும். தம்பி வர அன்னைக்கு பல சேலஞ்சை அவரே ஃபேஸ் பண்ணுறார். அது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து யார் ஆத்துமாக ப்ரே பண்ணுறதில்ல. A spiritual leader cannot operate all alone. We need a potential marketplace leader. இந்த வாரம் சண்டே சர்வீஸ்க்கு நம்ம ஜோசப் பிரதர் வந்தாராங்க, மார்க்கெட் பிளேஸ் லீடர். அவர் பார்க்குற அப்ரோச்சே வேறு. நம்ம லேண்டு வாங்குறத ஆன்றோம், அவர் லேண்டு வாங்குறத ஒன்றுமே இல்லைன்றார். we need a potential leader. இந்த வாரம் சண்டே ஒரு மார்க்கெட் பிளேஸ் லீடர் இந்த டீமை கூப்பிட்டு போனார். மகன் எனக்கு ஃபோன் பண்ணும்போதே கேட்டாங்க, அப்பா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி, லஞ்ச் எப்படி, பெட்ரோல் எப்படி, திரும்பி வர்றது எப்படி, டோல் எப்படி? உங்களோட மார்க்கெட் பிளேஸ் லீடர் வர இருப்போமா? கேளுங்களேன். எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க, ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இது ஆலயம் கட்ட வந்துக்கிறது எஸ்ரா கூட. மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் யாரும் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லீடர் ரைஸ் ஆனால் தான் மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி என் கூட ஓஎம்ஆருக்கு இன்றைக்கி டீமை கூட்டு போன்னு நான் சொன்னால் தான் அவர் செய்வார். ஓஎம்ஆருக்கு போகலான்னு தான் இவர் வருவார். ஸோ எஸ்ரா போல ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ரைஸ் ஆகணும். நீங்கள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் பிள்ளைங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சின்னு ஆலயத்தை கொடுக்குறேன் பண்ணுறீங்க. cannot. நீங்கள் போகும்போது உங்களை வேலையிலேருந்து ரிஜெக்ட் பண்ணுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பெரிய ஆள், இப்போ நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு சம்பளம் தர மாட்டேன்றா. நோ, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் யூ டு டூ ஹார்ட் ஒர்க். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ரைஸ் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். தனியாக ஆப்ரேட் பண்ணாதீங்க, உங்களை சுற்றி மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸை ரைஸ் பண்ணுங்க. ஆமாம், நம்ம சீக்கிரம் ஜபம் பண்ணி பிரதரை அதே நாட்டுக்கு அனுப்பணும். அப்போ தான் 52 நாள் லீவ் போட்டு ஒரு ஆலயம் கட்டு போய் அடுத்த வருஷம் திரும்பி 52 நாள் வந்து ஆமேன்னு சொல்லுப்பா, திரும்பி ஒரு ஆலயம் கட்டு போய் திரும்பி போயிட்டு அடுத்த வருஷம் 52 நாள் போட்டு வரும்போது தனியாக வரமாட்டார். அல்லேலூயா. ராஜாக்கள் கையிலேருந்து பத்திரத்தை வாங்கிட்டு வருவார், லேண்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு வருவார், கல் வாங்கிட்டு வருவார், மணல் வாங்கிட்டு வருவார். இந்த ஆசீர்வாதம் தான் என் ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வந்துட்டாங்க. ஆல் ஆர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். எனக்கு என்னை விட என்னை சுற்றி உள்ள ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், எல்லாம் இருக்காங்க. நான் ஒரு மிஸ்தை மார்க் பண்ண கூட இவங்க ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க. அண்ணன் ஃபோன் பண்ணுவேன், என்னப்பா அது, என்னது, ஏன் அப்படி பேசுகிற? we need spiritual people. எஸ்ரா நிருபத்தில் எழுதியிருக்காரு,
ஒரு அலையன்ஸ் வருது. மெயின் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுங்க. ஒரு அலையன்ஸ் வருது. யாரோ ஒருத்தர் நட்பு வைக்க பார்க்குறாரு. அந்த நட்பு சரி வராதுன்னு தெரியுது. ஜெருபாபேல் முடியாதுன்றார். ஜெருபாபேல் வந்து ஒரு இன்ஜினியர்ப்பா, சிவில் இன்ஜினியர். ஒரு அலையன்ஸ் வருது. நம்மளும் கட்டலாமா, நானும் காசு தட்டா, லேண்ட் வாங்கினா தட்டா, அந்த காசு இருக்குது, அந்த ஒரு காசு இருக்குது, கொடுத்துட்டா வாங்கிக்கிறியா, சைன் போட்டு கொடுத்துறியா, சிஸ்டர் நீங்கள் தானே பார்க்குறீங்க கணக்கு, வாங்கிக்கோங்க. ஜெருபாபேல் இஸ் ரிஜெக்டிங் கூல்லி. கேனாட், வேணாம் உன் காசு. என்னங்க நீங்கள் அங்கே போய் எல்லா ஜனத்தையும் தசமபாவம் கொடுந்த, அது ஒரு ரிங்கு போடுது, எல்லாம் போடுது. நோ, we don't want dangerous alliance. I don't want to enter into the danger zone of alliance. Hallelujah. What is dangerous alliance? A dangerous partnership. இந்த பார்ட்னர் இங்கே இருந்தார்னா கவுத்துருவார் ஒரு நாளைக்குன்னா, you should be extra cautious. நீங்கள் அங்கேயே இருங்க பிரதர், சிஸ்டர், நீங்கள் அங்கேயே இருங்க, ஊழியத்தில் இன்வால்வ் பண்ண வைக்க முடியாது. A dangerous agreement. They have their own specific aim. அவங்களுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம். They manifest their agenda when needed. தேவைன்றப்ப உங்களை ஓரம் கட்டுது அவங்க நினச்சிட்டு சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. It would lead to sabotage. ஐயோ, ஆலயம் கட்டினான்னு வந்தால் என்ன பண்ணோம், பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டுமே. You should know the valuability of the person. You should know the viability of the potential threats. இது எந்த அளவுக்கு டேஞ்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. What are their goals? What are your goals? நான் ஒரு நாள் மதர் சர்ச்சில் உட்காந்துருந்தேன்பா. உட்காந்துக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருந்தார். நானும் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பற்றி பேசினார், நானும் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பற்றி பேசினார், நானும் பேசிட்டு இருந்தேன். அவர் பயங்கர பணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார். மதிய லஞ்ச் டைமில் என்னுடைய ஆவிக்குரிய தாயும் தந்தையும் வந்தாங்க. வந்து என் கூட சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்காந்தாங்க. பிஸியாக இருந்தாங்க. 2 நிமிஷம் அவர் கூட பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன், ஒன்றும் இல்லைப்பா, அவர் பயங்கரமான திட்டம்லாம் வச்சுருக்காரு, பிளான்லாம் வச்சுருக்காரு, எல்லாம் சூப்பர்னு நான் நினச்சேன். இவங்க சூப்பர்னு சொல்லுவாங்க. பார்த்தா எனக்கு நேராக முகத்தை காட்டி, அவன் தரிசனம் வேறு, உன் தரிசனம் வேறு, அடுத்த முறை அவன் டேபிளில் சாப்பிடாதன்ட்டாங்க. ஐயோ, அந்த ஆள் கையில் பணம் இருக்குது, அந்த ஆள் கையில் பொருள் இருக்குது, அவர் கையில் ஐடியா இருக்குது, இப்படி சொல்லிட்டாங்களே. ஹிஸ் விஷன் இஸ் டிஃப்ரெண்ட், யுவர் விஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபாலோ க்ளோஸ்லி யுவர் விஷன். இன்னைக்கு பிள்ளைகளே, திருச்சபையே, ஊழியத்துக்கு வந்தவர்கள், உங்கள் தரிசனம் என்ன? எஸ்ரா வந்துட்டாருப்பா. நம்ம போன சாப்டரில் படித்தோம். ஆலயம் கட்டல, ஆராதனை ஸ்டார்ட் பண்ணினார். ஆலயமே இல்லைப்பா, அந்தி பலி ஸ்டார்ட் பண்ணு, சந்தி பலி. என்ன பண்ணியிருப்பாங்க ஜனங்க? மழை பெஞ்சிருக்கும், பனி பெஞ்சிருக்கும், பனியில் நின்று அந்தி பலி செலுத்தியிருப்பாங்க, சந்தி பலி செலுத்தியிருப்பாங்க. மழையில் நனைஞ்சிட்டு ஆராதனை பண்ணியிருப்பாங்க, வெயிலில் நின்று பண்ணியிருப்பாங்க, நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னைக்கு எஸ்ரா சாப்டரில் அதிகமாக அட்ரஸ் பண்ண போகிறது, டேஞ்சரஸ் அலையன்ஸ் ஹேஸ் டு பி அவாய்டட். இந்த அலையன்ஸ் ஆலயத்தை கட்ட உதவாது என்றால் we need to avoid it. கான்ஃப்ளிக்ட், நம்மோட ஒரு மெம்பராக சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? தேர் கோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், யுவர் கோல் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏங்க ஆலயத்துக்கு இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, இதை இவருக்கு கடன் கொடுங்க, அவருக்கு கடன் கொடுங்க, அவருக்கு ஃபீஸ் கட்ட காசு கொடுங்க, அவருக்கு கொடுங்க, இப்படி கொடுங்கன்னுவாங்க. எஸ்ரா என்ன அவர்? தேர் கோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. தேர் வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட். த பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் லீடருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க, அவர் உங்கள் லீடரை வாடா போடான்னு கூடுவார். Lot of conflicts. Okay, they will have their strategic miscalculations. அதாவது என்னன்னா, நம்மளுடைய விஷனை மாற்றுவாங்க. இட்ஸ் கால்ட் டிவிஷன். விஷனுக்கு கூட இன்னொரு விஷன் வந்தால் அது பேர் டிவிஷன். டியூவல். இட்ஸ் கால்ட் டிவிஷன். ஆமென். ஒரு நாள் நம்முடைய சபையில் விபிஎஸ் நடந்து கொண்டு இருந்தது. நிறைய பிள்ளைங்க வந்தாங்க. சவுத் சைட்லேருந்து கொஞ்சம் பிள்ளைங்க, சவுத் டைரெக்ஷன்லேருந்து, நார்த் டைரெக்ஷனில் கொஞ்சம் பிள்ளைங்க வந்தாங்க. சவுத் டைரெக்ஷனில் உள்ள பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், நாங்கள் 1 மணிக்கு வெளியே போகிறோம், எங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து கரெக்டாக அனுப்பிடணும், இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பாஸ்டர். அதனால் நான் என்ன பண்ணேன், போகிற காஸ்பல் வேணாம், சவுத் சைடு போங்க அப்படின்னு நான் வந்து டிரைவரெல்லாம் ஏற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரதர் வந்தார். நான் நார்த் சைடு உள்ள பசங்களை கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் கீழே இருங்க, நான் விட்டுட்டு வரேன். இல்லைங்க பாஸ்டர்களை நான் பேசிக்கிறேன். இல்லைங்க பாஸ்டர் சவுத் சைடு சொன்னேன். அவரெல்லாம் பார்த்துக்கிறேன், இறங்க பாணி தள்ளிப்பாப்பா, இந்த சைடு போயிட்டார். அதுக்குள்ளே இந்த ஃபேமிலி எனக்கு ஃபோன் பண்ணுது, போன வண்டி எங்கே? இவர் போனவர் போயிட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு மூட்டெல்லாம் எடுத்து போனார், போட்டு இங்கே வந்தார். பெரிய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் அப்போ தான் இந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரியாதுப்பா, பாஸ்டர் சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்னா அந்த டிப் ஆஃப் த அம்ப்ரலாவில் முனையில் இருக்கிறோம்.
இந்த சைடு என்ன நடக்கும், அந்த சைடு என்ன நடக்கும், இந்த சைடு என்ன நடக்கும், இந்த சைடு என்ன நடக்கும், எந்த இடத்துல எது டச் பண்ணால் என்ன ஆகும்னு மேலே இருக்கிறது தான் தெரியும். இல்லைனா என்ன ஆகிடும், ஒரு சைடு அம்ப்ரலாவே சுருங்கிக்கும். அதை தம்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆமேன். ஸோ we should not take the potential risk of entering into dangerous alliance. ஆலயம் வாங்கித்தரேன், லேண்டு வாங்கித்தரேன், உங்களுக்கு ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னா செக் ஈஸியாக. அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க அப்பா பேர் தாவீது. 1ஆம் சங்கீதத்திலே சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல். நீ துன்மார்க்கனாக இருந்தால் உன் அட்வைஸ் எனக்கு வேணாம், நான் தான் உனக்கு ப்ரே பண்ணுவேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆண்டவர் வைப்பார், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வைக்கவே மாட்டார் என்பதை தான் தாவீது கற்றுக் கொடுத்தான். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் 3 கிரைட்டீரியா பிரித்தார். துன்மார்க்கன், பாவி, பரியாசகன். நான் விட்டுட்டு நாங்கள் பண்ணுவேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து என்று முடித்தார். ஹல்லேலூயா, ஆமென். போலாமா சப்ஜெக்டுக்குள்ள? இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்போசிஷன், கண்டுபிடிக்காத எதிர்ப்புகள் என்கிற தலைப்பு. இதை எப்படி எஸ்ரா ஹேண்டில் பண்ணுறார் என்பதை தான் அதனுடைய அர்த்தமாக. இதில் மொத்தம் 23 வசனங்கள் இருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் எதிர்ப்புகளும் சவால்களும் என்று பேச போகிறேன். மன்னிக்கு 24 வசனம் இதில் எதிர்ப்புகளும் சவால்களும். டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ரீபில்டிங் த டெம்பிள். ஆலயத்தை கட்டுவதற்கு வருகிற எதிர்ப்புகளும் சவால்கள். கல் தூக்கிட்டு வருது சவால், தூக்கிட்டு வர முடியாது. ஆலயம் கட்டுறது சவால். எதிர்ப்புன்றது நீ எப்படி கட்டுற நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம ஊழியத்துக்கு நீ எப்படி ஊழியம் பண்ணுறா நான் பார்க்குறேன்னு ஆளுங்களை பார்க்கலப்பா இத்தனை வருஷத்தில். உண்மையில் கர்த்தர் கிருபையாக காப்பாற்றி வைக்கிறார். இந்த சர்ச்சு எப்படி நடக்குது நான் பார்க்குறேன், இன்னும் யாரும் அப்படி கேட்கல. இந்த 5 திருச்சபையிலும் அது வரும்போது எப்படி நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணுவோன்னு நமக்கு தெரில. இங்கே எதிர்ப்பு, நீ எப்படி கட்டுற நான் பார்த்துடுறேன். ராஜாக்கே மனு எழுதி போட்டான். நம்ம ஜெருபாபேல், எஸ்ராலாம் பெரிய லீடர்ஸ், டாப் லீடர்ஸ். அவங்க ராஜாவை நேராக மீட் பண்ணுறவங்க, ராஜா தண்ணி ஊற்றி கொடுக்குறவர். இப்போ வரப்போகிற நெஹேமியா இவர் கொடுத்தா தான் ராஜா ஒரு டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏய் நீ போய் நல்லா தூக்கெல்லாம் சுக்குலாம் தட்டி போட்டு நெத்துருவான்னு சொல்கிற அளவுக்கு ஜெருபாபேல் இவனுக்கு மனு எழுதி போடுறான். கர்த்தர் அப்படி பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஒவ்வொருவரும் ஏறி இருக்க பண்ணும்படி செய்வார். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இனி பார்க்க போகிற பிள்ளைகள், எஸ்ரா புஸ்தகமாமே என்னது அது அப்படின்னு ஆன்லைனில் வரும் காலத்தில் பிள்ளைங்க இந்த டபாலாம் போடுறாரு. இவரெல்லாம் பெரிய ஆளாகி ஒரு நாள் பார்ப்பார். அப்போ தான் தெரியும் கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி. 1லேருந்து 5 வரைக்கும் இந்த டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ரீபில்டிங் த டெம்பிள். ஆலயத்தை திரும்ப கட்டுவது. தம்பி அன்னைக்கு சொல்லும்போது சொன்னார், ஒரு பாஸ்டரு ஃபேமிலி, அந்த ஆன்ட்டி லிதியால் ஆன்ட்டி, இவர் 3 பேர் தான் அந்த ஊர்லேயே இருக்காங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி கட்டிட்டாங்க. இந்த முறை அவங்களால கட்ட முடியாதுப்பா, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, நீ தான் மகனை கட்ட போகிற, நீ தான் அந்த நெகேமியா, நீ கொடுக்குற ஹோப்பு தான், நீ கொடுக்குற பிளஸ்ஸிங் தான், நீ கொடுக்க போகிற ரா மெட்டீரியல்ஸ் தான் என்ன பண்ண போகுது கட்ட. அதுக்காக தான் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுங்க. யூ ஹேவ் டு ரீபில்ட் இட். நம்ம ஒன்றும் பெரிய ஆளுங்களப்பா, நம்ம ஒன்றும் பெரிய ஆளுங்க கட்டுற அளவுக்கு சாலமோன் அளவுக்கு பெரிய ஆளும் தாவீது அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நம்ம அப்பா அங்கே கட்டிட்டு போனதை திருப்பி கட்டுறவங்க தான். கரெக்ட் தானே? அமலச்சேரி சபையாக இருக்கட்டும், சேக்காடு சபையாக இருக்கட்டும், ஒரகடா சபையாக இருக்கட்டும், ஜிஐ சபையாக இருக்கட்டும், ஓஎம்ஆர் சபையாக இருக்கட்டும், புதுசாக கட்டுற பெரிய ஆளுங்க நம்ம இல்லை. நம்ம அம்மா அப்பா, நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர், நமக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கால் வச்சு என்னப்பா ட்ராக்ஸ் கொடுத்த இடத்த திருப்பி கட்டுவதற்கு தான் போகிறோம். அதுக்கே தைரியம் இல்லை. நம்மனா முதல் மிஷினரியா ஓஎம்ஆரில் அந்த இடத்துல முதல் ஊழியக்காரன் பை கிறிஸ்டியா அப்படின்னு என்னன்னு கேட்கணும். we are just rebuilding. face the challenge. சொல்லுங்க, நான் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எனக்கு விரோதமாக இருக்கிற சவால்களை சந்திப்பேன். face the opposition, face the difficulties. டிஃபிகல்ட்டியை பார்த்து பயந்து ஓடாதீர்கள், கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடாதீர்கள், நஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடாதீர்கள். ஆமென். 6th verseலேருந்து 24வது verse வரைக்கும் அவர் விடலை, அப்போசிஷனை எழுதியும் வச்சார். என்ன மாதிரி அப்போசிஷன்? அப்போ நம்ம என்கரேஜ் பண்ணும்படியாக. ஹல்லேலூயா. அப்போசிஷன் என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சார். அப்போசிஷன் எழுதி வைக்கணும், சாட்சி பரிமாற வேண்டும், சொல்ல வேண்டும். ஆலயம் கட்டுகிறவர்கள் சொல்லும்போது அவர்கள் சொல்றதை நம்ம கேட்கணும். அவங்க எப்படி அப்போசிஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு. ஹல்லேலூயா. பாருங்க, அட்வர்சரிஸ், எதிராளிகள் ஆலயம் கட்டுகிற பணியில் ஒன்று சேரும்படி வருகிறார்கள். அவங்களுடைய அஜெண்டா நம்முடைய தலைவர்களுக்கு தெரிஞ்சு விட்டது. நம்ம தலைவர்கள் யாருங்க? எஸ்ரா,
ஜெருபாபேல். இப்போதைக்கு 2 பேர் தான் மெயினாக இருக்க போகிறாங்க, எஸ்ராவும் ஜெருபாபேல். சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் கவனிங்க, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் இருந்த சத்துருகள் கேள்விப்பட்ட போது, பிகினிங்கே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க யாரா? சத்துருக்கள். யாரோட சத்துரு? யாரோட சத்துரு? பெஞ்சமினோட சத்துரு. யூதாக்கும் பெஞ்சமினுக்கும் சத்ருவாக இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்களாம். அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களுக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின ஆசாரியர் அசீரியாவின் ராஜாவாகிய எசத்ரோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களுடைய சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு உங்களை பிடிக்கும். 2 விஷயமும் இட் ஹாஸ் டு கோ சைட் பை சைட். ஆண்டவரையும் பிடிக்கணும், நம்மளையும் பிடிக்கணும். ஆண்டவரை பிடிக்கும், நம்மளை பிடிக்காதனாலும் சேர்ந்து வேலை செய்ய முடியாது. உங்களை பிடிக்கும், ஆண்டவரை பிடிக்காதனாலும் சொல்லிக்கங்க மனசை தட்டி, என்னை பிடிச்சி எங்கள் ஆண்டவரை பிடிக்கலனாலும் அந்த நபரால் எனக்கு ஹெல்ப் இல்லை, எங்கள் ஆண்டவரை பிடிச்சி என்னை பிடிக்காதனாலும் அந்த நபரால் எனக்கு ஹெல்ப் இல்லை. டீமே ஃபார்ம் ஆகாது. சிலர் சொல்லுவாங்க, உனக்குன்னா 1 கோடி ரூபாய் தரேன், ஆனால் உங்கள் ஆண்டவர் எனக்கு பிடிக்காது, நம்மளும் தோத்திரம் சொல்லிட்டு சாரிங்கன்னு வந்துடணும். உங்கள் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு உன்னை பிடிக்காது, உங்கள் சர்ச்சை பிடிக்காது, உங்கள் ஊழியத்தை பிடிக்காதுன்னா திரும்பி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் வரணும். இங்கே சத்துருக்கள் கேள்விப்பட்டு ஒரு அலையன்ஸ் வைக்க வராங்க. இது கட்டுகிறதற்காக வரவில்லை, அவர்கள் உடைக்கிறதாக வருகிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டாங்க. எஸ்ரா கையில் வந்து பேசுகிறாங்க, கூட இருக்கிற டீம் ஐடென்டிஃபை பண்ணிச்சு. ஏன்னா ப்ரேயர் பண்ணுற டீம் சும்மா ஒன்றும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு லேண்டு தருவார், ஆலயம் கட்டுவார். அது கட்டுறதுக்குள்ளே எத்தனை பேர் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க பார், அப்போ தெரியும். செருபாபேலும் யோசுவாவும், செருபாபேல் வந்து சிவில் இன்ஜினியர்ப்பா, யோசுவா வந்து ஆசாரியன், எஸ்ரா வந்து வேத பராகரன் தான், ஆசாரியர்கள். செருபாபேல் வந்து சிவில் இன்ஜினியர், மறக்கக்கூடாது, அவர் தான் அதை கட்ட போகிறார். யோசுவா வந்து பிரதான ஆசாரியன், அவர் தான் உள்ளே போய் பலி செலுத்த போகிறார் யோசுவா. அவர் எஸ்ரா வந்து வேத பராகன், பைபிள் படித்து ஜனங்களுக்கு போதிக்கிறார். இஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் டீச்சர். எல்லாரும் வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க, ஏற்றுக்கல. போர்ட் மெம்பர்ஸ் ஒத்துக்கல. வி டோன்ட் வாண்ட் யுவர் அலையன்ஸ், நீ எங்கள் கூட சப்போர்ட், லோக்கல் சப்போர்ட் வேணும் ஐயா, வேண்டான்றாங்க, எங்களுக்கு வேணும். பெர்சியாவின் ராஜா மெயின் பாருங்க, இப்போ டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க கையில். பெர்சியாவின் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவோம் என்றார்கள். யார் கட்டளையிட்டபடி? நாங்களே. பெர்சியாவின் ராஜா என்ன சொன்னாருங்க? 1வது சாப்டருக்கு போயிடுங்க. 1வது சாப்டரில் எரேமியாவின் வார்த்தையாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே, எஸ்ரா 1:1 வந்துட்டேன். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை தேவன் ஏவினதினாலே அவர் எழுதுகிறார். படிக்கலாமா? 2nd verse. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். படிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவனோட கூட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமின் வாசமாக இருக்கிற தேவனே தேவன். டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. ஹலோ, யூதருக்கும் பெஞ்சமினிற்கும் விரோதிகளே, எங்களை தான் போய் கட்ட சொல்லியிருக்கார். எக்ஸலண்டா? கர்த்தருடைய ஆலயத்தை கண்டிப்பாக சாத்தான் கட்ட மாட்டான். சாத்தானை வணங்குகிறவங்களும் கட்ட மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? we have to build it. சொல்லுங்க, நான் கட்ட வேண்டும். சொல்லுங்க, நான் கட்ட வேண்டும். ஏன் சத்தமா சொல்லுங்க, நான் கட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். அல்லேலூயா. ராஜா கட்டளை போட்டார். ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர் இது. ராஜாக்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஆர்டர் காப்பி இருக்கு. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முதல் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கை கூலி கட்டினார்கள். ஐயோ, எவ்வளோ டேஞ்சர் பார்த்தீங்களா? ஆமென். பிரதர், சிஸ்டர் 70 வருஷம் கழிச்சு வந்தாங்க. ஓகே, வந்து ஆலயத்தை கட்ட போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய டீம் வந்து ஆப்ரேட் பண்ணி கையில் பணம் வச்சுட்டு கை கூலி கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாதபடிக்கு சங்கடப்படுத்தி
அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிங்க, ட்ரபிள். இன்னைக்கு காலில் நீ ஊழியம் செய்யாதபடிக்கு சாத்தான் நேத்தே உன்னை சங்கடப்படுத்த ஆரம்பித்தான். உனக்கு பலன் தரப்போகிற ஒரு கர்த்தர்ன்னு தெரியாமல் சங்கடம் படுறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுனுங்கிற. சங்கடப்படுத்தி மனசு சங்கடப்படுத்தினாலே அலர்ட் ஆகணும். ஓஹோ, அப்போ நான் தான் அந்த எஸ்ரா, நான் தான் அந்த நெஹேமியா. நீ தான் மகனே அந்த நெஹேமியா, மார்க்கெட் பிளேஸில் கூப்பிட்டு போயிருக்காரு. நான் தான் அந்த யோசுவா. ஜனங்களை சங்கடப்படுத்தி. இது என்ன தெரியுமா? அன்எக்ஸ்ப்ளோர்டு எனிமி, கண்டுபிடிக்க முடியாத எனிமி. இவங்க தான் நினச்சாங்க ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு, பொருள் கொடுத்துட்டாரு, கட்ட வேண்டியதானே. கட்ட முடியல. பொருள் கொடுத்துட்டாருப்பா, சட்டம் ஏற்றிட்டாரு, டீம் அனுப்பிட்டாரு, எல்லாரும் இருக்கிறாங்க, கட்ட முடியல. அப்படி கூட நடக்குமா? நடக்கும். உங்களுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டிய இடம் வந்துட்டு, ஆலயத்தை கட்ட வேண்டிய பொருள்கள், தாது பொருள்கள் வந்தால் உடனே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அப்போ கூட சங்கடம் வரும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். கட்டாதபடிக்கு எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறான்? கொஞ்ச நாள் இரு, கொஞ்சம் இதை கட்டலான்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கோரேஸோட பீரியட் முடிகிற வரைக்கும் பிடிக்கிறான். என்ன பண்ணுவீங்க? கட்டணும்னு சொன்ன ராஜாவோட காலம் முடிஞ்சிச்சுன்னா வேற ராஜா வருவார். வந்தார்னா என்ன ஆகும்? சட்டம் மாறிடும். கோரேஸ் வந்து பெர்சியா நாட்டு ராஜா. நம்ம இந்த அடுத்த வரப்போகிற ஒரு பேர் என்ன படித்தாங்க? தரியு வந்து மேதிய நாட்டு ராஜா. ஹீ இஸ் ஃப்ரம் மீடியன் எம்பையர். அவர் வந்து பெர்சியா. அப்போ பெர்சியாவும் மேதியாவும் சாம்ராஜ்யத்தை பிரிச்சுக்குது. நீ 3 வருஷம் தலைவராக, நான் 3 வருஷம் அமைச்சராக இருப்பேன் அப்படின்றது போல் பிரிச்சுக்குதா என்னன்னு நமக்கு தெரில. They stopped the purpose. They frustrated, hired counselors against them. கமிட்டியில் போர்டு மீட்டிங் போடுறாங்க, ஆலயம் கட்டுறதுக்கு ஓட்டு கம்மியாக விழுது. அவனுங்களே கூட்டம் வந்து உட்கார வைக்கிறாங்க. கைக்கூலி பணத்தை வாங்கி கொண்டு ஆலயம் கட்டக்கூடாது இப்படி கூட்டம் எழுகிறது. 3வது ராஜாவும் வந்துட்டார். கோரேஸ் சட்டம் போட்டார். தரியு ராஜா 1, 2, 3 அப்படிலாம் இருக்குது. இது எந்த தரியும் தெரில. நான் இன்னொரு நாள் அதை பற்றி உங்களுக்கு ஸ்டடி எடுக்கிறேன். இவர் எந்த டேரியஸ் என்று சொல்லி. ஓகே, இப்போ இந்த ராஜாவோட காலமும் வந்துவிட்டு. நவ் த அட்வைசரிஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். எதிர்ப்புகள் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதிர்ப்புகள் கிளம்பி விட்டது. ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜ்யம் முழுவதும் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் வாஸ் அன் சமாரிட்டன் ரெசிஸ்டன்ஸ். சமாரிட்டன் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் நான் சொல்கிற கதையை, இந்த உண்மை கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இஸ்ரேலுடைய தலைநகரம் பேர் எருசலேம், கரெக்டாக? ஆனால் இஸ்ரேல் உடைஞ்சி போன பிறகு இஸ்ரேலோட தலைநகரம் பேர் எருசலேம் இல்லை, யூதாவுடைய தலைநகரம் எருசலேமாக மாறிடுச்சு. அப்போ பிரிஞ்சு போன இஸ்ரேலுக்கு தலைநகரமே இல்லை. எருசலேம் மாதிரி நாங்கள் ஒரு சிட்டி கட்டுவோன்னு ஒம்ரின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் பேரை மறந்துடாதீங்க. அவன் தான் சமாரியான்னு ஒரு சிட்டியை பில்ட் பண்ணான். என்ன சிட்டிங்க? சமாரியா. அதுக்கப்புறம் சமாரியா பிக்கப் ஆயிடுச்சு, மாடர்ன் சிட்டி ஆயிடுச்சு, சைபர் சிட்டி ஆயிடுச்சு. எருசலேம் வந்து வெறும் புண்ணியத்தலம், சாலமோனோட ஆலயம் இருக்குது, தாவீதோட வீடு இருக்குது, இப்படி தான் சுற்றி. அது வந்து சைபர் சிட்டி ஆயிடுச்சு. இன்னைய டேர்மில் சொல்லணும், எல்லாம் அட்வான்ஸ்டு கல்ச்சர். பாவம் நல்லா பண்ணலாம். பாகாலுக்கான கோயில் இருக்குது, வேறு என்ன இருக்குது, பொன் கண்ணுக்குட்டி கோயில் இருக்குது, அஸ்தரோத்துக்கு கோயில் இருக்குது. நல்லா போயிட்டோன்னு வை, கடா வெட்டி சாப்பிட்டு அப்படி இருக்கலாம், என்னன்னாலும் பாவம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து அவன் விட்டான். அதனால் அந்த இஸ்ரேல் பேர் பிரிச்சுட்டு போனாங்களே, அவங்க என்ன நினச்சாங்க தெரில, தங்களை இஸ்ரவேலர்கள்னே அவங்க சொல்ல சமாரியர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இஸ்ரவேலர்னு சொல்லியிருக்கணும் தானே, அவங்க பேரை, நாடு பேர் இஸ்ரேல், தன்னை இஸ்ரவேலர் தானே சொல்லணும், சமாரியர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஜீசஸ் கிட்ட வரும்போது கூட அந்த பெண் தன்னை சமாரிய நாட்டு ஸ்திரீ என்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நான் இஸ்ரவேல்னே சொல்ல, அவங்களுக்கே தெரியுது அந்த பேரை சொல்லக்கூடாது. நம்ம தாத்தாவே என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம், நம்ம ரூட்டையே விட்டோம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த சமாரிட்டன் ரெசிஸ்டன்ஸ். இது சமாரியருடைய எதிர்ப்பு. சமாரியர்கள் யார்? மிக்ஸ்டு ரேஸ். புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து யூதர்கள், அவங்க வந்து இஸ்ரவேலர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, கலப்படமான இஸ்ரவேலர்கள். தே ஆர் த மிக்ஸ்டு ரேஸ். அப்பா ரூபன்னா, அம்மா வந்து சீரியன் இல்லை அசீரியன், அப்படி மிக்ஸ் பண்ணிட்டான், மிக்ஸ் ரேஸ். ஹல்லேலூயா. இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். வாட் வாஸ் தேர் டாஸ்க் தட் ஹஸ் பீன் அசைன்ட்? டு டிஸ்கரேஜ், லிட்ரலி வீக்கன் த ஹேண்ட்ஸ். கைகளை தளர பண்ண வேண்டும். இன்னைக்கு காலை ஆராதனையை நிறுத்த வேண்டும்.
இன்னைக்கு 11 மணிக்கு செவ்வாய்க்கிழமை ப்ரேயரை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயரை நிறுத்த வேண்டும். பிரதர் சிஸ்டர், ஒன்றுமே உலகத்தில் நிற்கிறதே கிடையாது. ப்ரேயர் மட்டும் தான் நிற்குது. ப்ரேயர் மட்டும் தான் நிற்குது. பிஸ்னஸ் நிற்கலை, டீ கடை நிற்கலை, கறி கடை நிற்கலை, ஃபாஸ்ட் ஃபுட்டு நிற்கலை, எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது, லாபமோ நஷ்டமோ. ஆனால் ப்ரேயர் மட்டும், ப்ரேயர் அன்றைக்கி நடத்தியிருந்தாங்களா? இல்லை அவங்க என்ன தெரில, காலையில் ஃபோனே எடுக்கல, ப்ரேயர் இன்னைக்கு பண்ணல என்பதை தான் கேட்கிறேன். The devil wants to weaken your hands. ஹல்லேலூயா. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4-23 வரைக்கும் நாம் இந்த சாப்டரில் படிக்கும்போது, கோரேஸ் ராஜா சட்டம் போட்ட ராஜாவின் காலத்திலே இது வேலை நடைபெறவே இல்லை. நெகேமியா மார்க்கெட் பிளேஸ் லீடர் வர வரைக்கும் நடைபெறவில்லை. இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ண பிள்ளைங்களா கவனிங்க. முழு நேரம் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுங்களா? கையை மேலே தூங்க பார்க்கலாம். அங்கிள் தூங்குங்க அங்கிள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு மார்க்கெட் பிளேஸ் லீடர் வரணும். நீங்கள் ப்ரே பண்ணணும். ஆண்டவரே என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண நெகேமியா எங்கன்னு கேட்கணும். நம்ம கையிலெல்லாம் பவர் கிடையாது. நம்மளை யாரும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபோனை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நீ பாஸ்டரா, உனக்கு ஒன்றுமே தர மாட்டேன்வாங்க. உங்களுக்கு ஒரு நெகேமியா வேணும். ஹல்லேலூயா. நெகேமியாவோட குரல் வரும் வரைக்கும் இங்கே சும்மா பெருசாக நடந்துன்னு இருக்குது. நான் ராஜா கட்டளை கொடுத்தாரா, லெட்டர் கொடுத்தாரா, வாங்கிட்டியா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா, லேண்ட் வாங்கிட்டியா, பட்டாவா, அப்ரூவல் வாங்கிட்டியா கேட்டுனுக்குறாங்க. யார் வரணும் இப்போ சொல்லுங்கள்? நெகேமியா காலம் வரைக்கும் தடைப்பட போகுது. கோரேஸ் ராஜா காலத்தில் ஸ்டார்ட் பண்ணது. அர்த்தசாஸ்திர ராஜா காலத்தில் நம்ம நெகேமியா வரப்போறாப்புல. பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்பட வேண்டும். நம்ம பிள்ளைங்க மார்க்கெட் பிளேஸில் வெளி உலகத்துக்கு போனாங்களா, முதல்ல அவங்கள ஆண்டவர்களை நடத்தணும். அதனால தான் உன்னை பார்த்து சொல்கிறேன், மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற பசங்களை ஃபாலோ பண்ணுப்பான்றேன். நம்ம சர்ச்சில் வளர்ந்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறான். மாதம் ஒரு முறை கூட சர்ச்சுக்கு வரல. அவங்க ஆலயத்துக்கு கொடுக்கறது கூட இல்லை. அதை நீங்கள் சீரியஸாக எடுக்கிறதும் இல்லை. அவங்க கஷ்டத்தில் கூட இருந்தீங்க. அவங்களுக்கு உடம்பு சரியான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்களா? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? அவங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் கேட்கலன்னா அவன் எப்படி வருவான்? அவனுக்கு எப்படி புரியும்? எத்தனை மார்க்கெட் பிளேஸ் லீடரை நம்ம இழந்திருக்கிறோம். பண்ணலாமா? நெகேமியா வேணுமா வேணாமா? உங்கள் குரலுக்கு மரியாதை இருக்குமா? அவர்கள் குரலுக்கு மரியாதை இருக்குமா? நீங்கள் ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸுக்கு மரியாதை இருக்குமா? அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு மரியாதை இருக்குமா? ஹல்லேலூயா. கோரேஸ் ராஜா காலம் வரைக்கும், காரேஸ் ராஜா காலம் தொடங்கி தரியு ராஜா காலம் வரைக்கும் வந்திருக்குது. 2 ராஜாக்கள். ஆமேன். ஆமாம். அர்த்தசாஸ்திரா ராஜா, அதே போல் இவர் கோரேஸு, இவர்கள்லாம் ஒருத்தர் ஒரு பீரியடில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆமாம். சமாரிட்டன்ஸ் வேர் த அப்போசிங் ஃபோர்ஸ். அதனால தான் யூதர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது. அவங்க வீட்டில் சாப்பிட்டா கூட டென்ஷன் ஆகிடுவாங்க. இது இந்த காலத்து இயேசு காலத்து பகை கிடையாது. அதுக்கு முன்னாடி தான் சமாரியர் சம்மந்தம் தண்ணியே கொடுக்கக்கூடாது. தண்ணி எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு அவள் கேட்டால் பாருங்கள். உங்கள் ஆளுங்க என் கூட தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நாங்கள் அவ்வளோ கெட்டவங்க. அவர்களுக்கும் ரட்சிப்பை இயேசு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அது நம்ம தலைவருக்கு நிகர் நம்ம தலைவரே தான். நம்மளாம் அவரோட ஃபாலோவர்ஸ். ஆனால் இது எஸ்ரா எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். த ரெசிஸ்டன்ஸ் வாஸ் ஆன்கோயிங். 6ஆம் வசனத்தை படித்தோம் என்றால் அகாசுவேரு ராஜாவோட காலம் வரைக்கும் வருகிறது. 6th verse படிப்போமா? 6வது வசனம். அகாசுவேரு அரசாளுகிற பொழுது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்தையும் யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார். தே ரோட் அக்யூசேஷன். எங்கே போனோம் இப்போ? இது அகாசுவேரு ராஜா காலத்தில் லெட்டர் போதுங்க. இங்கே இந்த அக்யூசேஷன் என்ன அக்யூசேஷன் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரில. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகுது, ஹெட் ஆஃபீஸ்க்கு போகுது, தலைமை செயலகம், அவருடைய தலைமை செயலகத்துக்கு போகுது. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த செயலகத்திலே வேலை செய்கிறது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நெகேமியாலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரில. லெட்டரை வாங்கி பிரிக்கிறதே யார் தான்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நம்முடைய திட்டம் அல்ல திருச்சபையே, அது ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. எஸ்ரா நெகேமியாவை பார்த்ததில்லை, நெகேமியாவை எஸ்ரா பார்த்ததில்லை. முன்னாடி யோசுவான்னு ஒரு பிரதான ஆசாரியன் வருவான்னு எஸ்ராக்கு தெரியாது. எஸ்ரான்னு ஒரு வேதப்பராகம் வருவான்னு யோசுவாவுக்கு தெரியாது. ஜெருபாபேல்னு ஒரு எக்ஸலண்ட்டான பில்டர் பாபிலோனில் பல கட்டிடங்களை கட்டிட்டு இன்றைக்கி ஆலயத்துக்கு வருகிறான்னு யாருக்குமே தெரியாது. அவர்களை கனெக்ட் பண்ணி தன் ஆலயத்தை கர்த்தர் கட்டுவார் என்றால் அதே ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் காணப்போகிற நெகேமியானுடைய பெயர் கூட உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. நீங்கள் பார்க்க போகிற பிரதான ஆசாரனாகிய யோசுவா, அந்த பதவி நம்ம தலைவருக்கு மட்டும்தான். அது யெசுவா, அதை மாற்ற முடியாது. அது அவர் தான், நம்ம ஜீசஸ் தான்.
இன்னும் நீங்கள் வேத பராகனை பார்க்கல, நெகேமியாவை பார்க்கல, எஸ்ராவை பார்க்கல. த ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ்ட். 7லேருந்து 16 வரைக்கும் படித்தோம் என்றால் இது இன்க்ரீஸ்ட், அதிகமாகி கொண்டு தான் போகுது. அர்த்த சாஸ்தாவின் நாட்களிலும் பிஸ்லாமும், அந்த பேருக்கெல்லாம் படிக்கணும், விரோதிகள் பேர், மித்திரே தாத்தும் தாபேயலும் மற்றும் அவர்கள் வகையாராவும் பெர்சியா ராஜாவான அர்த்த சாஸ்தாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் சீரியன் டங். ஆலோசனை தலைவனாகிய ரெகிமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாய் அர்த்த சாஸ்தா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், எழுதுறது சாதாரண பீப்புள் இல்லை, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். அர்த்த சாஸ்தாவோட ராஜ்யத்தில் உள்ள கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எஸ்ரா கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, அவர் ஒரு சர்ச்சை கட்ட வந்தவர். கையெழுத்து போட்டவர்கள் பாருங்கள், ஆலோசனை தலைவனாகிய ரெகிமும் சிம்மாவும் அவங்களாம் எழுதுனதில் கையெழுத்து போட்டாங்க. தீனாவியர், அபர்சாத்தியர், தர்பேலியர், அப்பார்சியர், அர்கேவியர், பாபிலோனியர், பாருங்கள் பாபிலோனியர் வேற, சூஷிங்கியர், தெகாவியர், ஏலாமியர் ஆனவர்களும் பெரியவரும் பேர் பெற்றோருமான அஸ்னாப்பார் அவ்விடங்களில் அழைத்து கொண்டு வந்த சமாரியாவின் பட்டணத்தை குறியடின பண்ண மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே. இவ்வளோ பேர். ஆக இந்த ஆலயம் கட்டுவதை ஊரே எதிர்க்குது. இவன் ஓவராக சவுண்ட் போடுவான், ஓவராக கத்துவான், ஆலயம் கட்டக்கூடாது, எருசலேம் தேவாலயம் கட்டக்கூடாது, இவங்களுக்கு பணம் தரக்கூடாது. குடியேறினவர்கள் என்ன பண்ணலாம்? நகலே நம்ம ஐயா எடுத்துட்டார், இமெயிலே இவர் பார்த்துட்டார். ஏன்னா அஃபிஷியல்ஸ் யார் தான் மேலே இருக்கிறதெல்லாம். ஆமாம், இன்றைக்கும் யூதர்களுக்கு விரோதமாக யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் எதிர்பாராத இடங்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத இடங்கள். கர்த்தர் பறந்து காக்கிற பட்சி போல் இஸ்ரவேலை பார்த்து காக்கிறார் தான். அதனால தான் அங்கங்கே வச்சிருக்கிறார். ஆமாம், இஸ்ரவேலை அழிப்பதற்கு ஒருவன் கனவில் நினைத்தால் கூட அவன் கனவிலே பதில் கொடுக்கப்படும் என்று சில ஞானிங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க எக்ஸலண்ட்டு. அவங்கன்றோம்ல, அவங்கள அவர்களுடைய தேவன் எக்ஸலண்ட். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்கள் தேவன். அவர்கள் அர்த்த சாஸ்தா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகல் படிக்கலாமா? நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறதானது. நதிக்கு இப்புறம், நதினா யோர்தான் நதி. யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் 2.5 கோத்திரம் இருக்குது. யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் மீதி 10 கோத்திரம். ஆமேன். நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கன்னு இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் நதிக்கு இந்த பக்கம் யார் தான்? 10 கோத்திரம் இருந்துச்சு. எங்கே? 2.5 பேர் தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. யூதா, பெஞ்சமின், லேவியில் கொஞ்சம். யாரெல்லாம் உண்மையாக ஊழியம் பண்ண நினச்சாங்க இந்த சைடு வந்துட்டாங்க. பாகாலுக்கு நான் லேவியன் ஆகிடுவேனவங்க அப்படி போயிட்டாங்க. லேவிக்கு மட்டும் ஃப்ரீ வில். அறிவிக்கிறது என்னவென்றால், படிக்கலாமா? உம்மிடத்திலிருந்து எங்களிடத்துக்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி, படிங்க, கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. கலகமான பட்டணமா எருசலேம்? என்ன பட்டணமா? எப்படி எழுதுறான் பாருங்க, அவனுக்கு தெரியும். இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு, படிக்கலாமா, அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதில் ராஜாக்களின் வருமானத்துக்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. நான் வந்துடும், ஆலயம் கட்டாங்கன்னு வைங்க, வரி கட்ட மாட்டாங்க. பாயிண்ட்டை பிடிச்சா பாருங்க. ஏன்னா ராஜாக்கள்லாம் பிஸ்னஸ் மேன். அவங்க பணத்தை பார்ப்பாங்க, வீரத்தை பார்ப்பாங்க, நாட்டை பெரிய பெருசு தான் பார்ப்பாங்க. கீழெல்லாம் சாதாரண பார்க்க முடியாது. வருமானம் குறைஞ்சா டென்ஷன் ஆகிடுவாங்க, தூக்கிடுவாங்க. ஆமாம், வருமானம், பணம் மெயின். ஏன்னா பணத்தை இறைப்பாங்க, மிலிட்ரிக்கு இறைப்பாங்க, ஆடம்பரத்துக்கு இறைப்பாங்க, எல்லாம் இறைப்பாங்க. பணம் எங்கன்னா லாக் ஆச்சுன்னா கத்தி தூக்கிடுவாங்க. கப்பம் கட்டப்பட வேண்டும். ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அவனுக்கு தெரியும். They will endamage the revenue of the kings. ராஜா உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு இன்கம் வரும்ல, அதை நிறுத்துறான். படிக்கலாமா? ஐயோ, இந்த மாதிரி யாரும் எழுத முடியாது. பாருங்க ஐயா, கவனிங்க. இப்போது நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியால், கொஞ்சம் கிட்ட பேசுகிறான். ஐயா, உங்கள் வீட்டு உப்பு சாப்பிட்ருக்கேன், அதனால எழுதுகிறேன் லெட்ரு.
அர்த்த சாஸ்திர உப்பு தின்கிறபடியால் ராஜாவுக்கு குறை வர பார்க்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உம்முடைய பிதாக்கள் நடபடிக்கை புஸ்தகத்தில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணமும் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாதி உள்ளதாக இருக்கிறபடியால் இந்த பட்டணம் பாழ் கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடிக்கை புஸ்தகத்தில் கண்டறியலாம். படித்தா கரெக்டு தானே இது அவங்க சொல்கிறது? ஏன் எந்த நாட்டு கூட இவ்வளோ நாள் நேபுகாத்நேச்சார் போராடல? 20 வருஷம் போராடினார். இவனும் கூட கலகம் பண்ணாங்களா? பண்ணாங்க. கப்பம் கட்டல 3 முறை படை எடுத்தார். ஆனால் 3ஆவது முறை வரும்போது எந்த பட்டணம் பாதிக்கப்படாத அளவுக்கு கலர் கொகையாக்கி விட்டு போயிட்டான். பிள்ளைகளையும் பால் குடிக்கிற தாய்களையும் மதில் மேல் மோதி அடித்து சாகடிச்சான். அவ்வளோ கோவம். என்னடா நீங்கள் இவ்வளோ சின்ன நாடாக இருந்துட்டு என்ன 20 வருஷம் போராட வைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், அட்டர் டிஸ்ட்ரக்ஷன். முதல் முறை அவன் நல்ல மூடில் இருக்கும்போது தப்பிச்சாங்களே, அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. பேரே மாற்றிக்கிட்டான். தானியல் இருந்தால் அவனை காலி பண்ணிட்டுருப்பான். என்ன பேர்? அவர் பேர் பெல்சாஷர். பேரே மாற்றிக்கிட்டான், தப்பிச்சிட்டான். செகண்ட் டைம் போனதெல்லாம் கேபார் நதிக்கரையில் இருக்குது. அங்கே மிலிட்ரியே இல்லை. மிலிட்ரி சண்டைக்கு இங்கே வந்துருக்குது. இங்கே வந்த மிலிட்ரி தான் கோபத்தை தேர்ட் டைம் காட்டினார் பாருங்கள். தப்பித்து பிழைத்தவர்கள் யாருமே 2 படையெடுப்பில் வெளியே போகாதவங்க யாருமே எருசலேமில் உயிராக இல்லை. காலி பண்ணிட்டான். எரேமியா மட்டும்தான் செத்தார். அவரோட எகிப்துக்கு போகிற டீமில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தனக்கு பிடிக்காத இடத்துக்கு அவர் போகிறார், அவர் மரிக்கிறார். இப்போ இவ்வளவை நீ படித்து பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதில் அலங்குகள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு புறத்தில் உமக்கு ஒன்றும் இராதே போய் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார். அவ்வளோதான். ராஜா, இந்த ஆலயம் கட்டப்பட்டால் உனக்கு வருமானம் நின்றுவிடும். ஆகையால் சரியா? இப்போ 17th verse ராஜா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அப்பொழுது ராஜா, இப்போ புரிஞ்சுங்க, இந்த லெட்டரை எவ்வளோ நாள் எழுதியிருப்பான்? நம்மள மாதிரி காலையில் உட்காந்து 1 மணி நேரத்தில் எழுதுறது கிடையாது. இது வேத பராகன், அந்த காலத்து ஸ்கிரைப்ஸ் இவங்க டிக்டேட் பண்ண, எழுதி ப்ரிப்பேர் பண்ணி ராஜா கையில் கொடுத்தா அனுப்ப, அது ராஜாவோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி எல்லாம் 3-4 வருஷம் ஆகிடும். இந்த லெட்டர் அவர் கையில் போய் சேர்றதுக்கு. அவர் படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரில. ஏறக்குறைய 57 வருஷம் கிட்ட சொல்கிறாங்க. படுபாவிங்க தள்ளி போட்டான். வயசாயிருச்சு இதுங்களுக்கெல்லாம். இன்றைக்கி வாலிபத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் ஆண்டோடைய ஆலயத்தை கட்டலைன்னா வயசாயிட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம உட்காரத்துக்கு இடம் இருக்காது. உட்காரத்துக்கு இடம் எங்கள் அப்பா, என்னுடைய ஃபாதர் இல்லை, அவங்களெல்லாம் நான் ஆண்டருக்குள் நன்றி சொல்கிறேன். ஒரு ஓன் பிளேஸ் வாங்கி ஒரு ஆலயம் கட்டி விட்டாங்க. நம்ம போனால் அங்கே என்ன பண்ணுறோம்? உட்காடுறோம். ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியாது. இந்த மாதம் வாடகை கட்டலாம், நீங்கள் உட்கார முடியாது. ஆமேன். ராஜா கிட்ட கேட்குறாங்க. அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகிமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் சமாரியால் குடிக்கிற மற்றவர்களுடைய வகையாக இருக்குது நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்கள் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது உங்களுக்கு சமாதானம். இப்போ ராஜாவோட லெட்டர் படிக்கும் போதே நமக்கு திக்குன்னு என்ன சொல்ல போகிறார்கள் படிங்க. நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய படிக்கலாம் உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலத்து முதல் ராஜாக்கு எழும்பினது என்றும் அதில் கலகமும் ராஜதுரகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களை ஆண்டு வந்தார்கள் என்பதை என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயம் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரியவர்கள். இப்பொழுதும் நம்மிடத்தில் மறு உத்தரவு பிறக்கும் வரை அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் இருக்கும்படி கட்டளையிடுங்கள். அவர் ராஜா வர தேவையில்ல. இது போகிறதே கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க. அப்போ ரிப்ளை யார்கிட்ட தான் வரும்? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸரு இந்த நகலை எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. நிதியிலே நீங்கள் தவறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார். ராஜா உடனே ரிமிட் லெட்டர் போட்டார். ஸ்டாப் த குட் ஒர்க். நிறுத்து அந்த ஆலயத்தோட பணியை. ராஜாவாக அர்த்த சாஸ்திர உத்தரவின் நகல் ரெகிமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகையாராக்கும் முன்பாக வாசிக்கப்பட்டது. அவர்கள் தீவிரத்துடன் எருசலேமுக்கு யூதத்துக்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாக தரீது ராஜ்யம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது. கோரேஸ் ராஜா காலத்திலே கட்ட முடியாமல் சாஃப்டாக தடை பண்ணிகிட்டே வந்தான். அர்த்த சாஸ்திர ராஜா காலத்தில் போட்டு மனுவை அனுப்பி என்ன பண்ணான்? நிறுத்தினான். இப்போ தரியினுடைய 2ஆம் ஆண்டு வரைக்கும் வேலை நின்று கொண்டிருக்கிறது. திரும்பி இந்த லெட்டர் அவர்களுக்கு போக வேண்டும். ஆமீன். The work of God has been stopped. தடைப்பட்டது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா சொல்ல போகிறோம்? தடைப்பட்டது. ஆமீன். அந்த வார்த்தை படிக்கும்போதே நமக்கு கவலையாக இருக்கிறதுல அப்பொழுது
படிக்கலாமா? 24ஆம் வசனம். எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு, இட் ஹஸ் பின் ஸ்டாப்ட், நின்று இருக்கு. என்ன ரொம்ப தடபுடலாம் வந்தீங்க, நீங்கள் ஒரு லெட்டர்லாம் வச்சுருந்தீங்களே? இல்லைங்க, அந்த ராஜாவே போயிட்டார். இப்போ அந்த ராஜா நிறுத்தியிருக்கார். பொருளை எப்படி பாதுகாக்கிறது? இப்போ கோல்டு வச்சுருக்காங்க கையில், எல்லாம் வந்துருச்சு, மரம் இருக்குது, அப்ரூவல் மட்டும் ஆகலை, பணம் இருக்குது. இப்போ பணத்தை காப்பாற்றணும், கோல்டை விட்டா எல்லாரும் பிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய ஆலய பணி, கர்த்தருடைய ஊழிய பணி என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்களும் நானும் ரிசைன் பண்ணிட்டு போகிறதில்ல. உயிர் போனாலும் என் ஆண்டருடைய பணியை செய்வேன் என்று இந்த மக்கள் அடுத்த அதிகாரங்களில் எழும்ப போகிறாங்க. கட்டாமல் போவாங்களா? கட்டுவாங்க. அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யார்? கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நம்மை அழைத்தவர். ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர். கர்த்தர் நம்மளுக்கு தரிசனங்களை கொடுத்தவர். கர்த்தர் நம்மை அழைத்தவர். அவர் உண்மையுள்ளவர். அவர் நினைத்தது நம் வாழ்க்கையில் ஒரு போதும் தடைப்படாது. ஆமென். அது எத்தனை சமாக்கள் வந்து, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிராக இருந்தாலும், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நியமித்து வைத்தது அது ஒருவனாலும் தடைப்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடி கூட சேர்ந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது தினக்கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது தினக்கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் உந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் சொல்லமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்ல மாத்திருப்ப என் தேவனால். அப்பா, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். ஆமென். நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லலாம், என்னை சுற்றியுள்ள கண்கள், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, எங்களை அதிகம் நேசிக்கிறவர் அப்பா. எங்களை தரிசனங்களை கொடுத்தவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்தவங்களை, எங்களை தெரிந்து கொண்டவரே, இந்த கால வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த எஸ்ரா மதத்தை நீர் எங்களோடு நீர் திட்டவட்டமாக பேசிக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். இதுவரை பேசின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நீர் மேம்படுத்தணுமா செபிக்கிறதா நீரே பொறுப்பேற்றுகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டக்கூடாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். ஆமென். ஆலயத்தை கட்ட ராஜாவே, அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார். சகல தேவைகளும் வந்துவிட்டது. இவர்களும் ஆலயத்தை கட்ட உற்சாகமாக இருந்தபோது, ஆனால் எதிர்பாராத எதிரிகள், ஆமென், எதிர்பாராத சத்துருக்கள் இவர்கள் கைகளை தளர பண்ணி எப்படியாவது இந்த ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சங்கடப்படுத்தார்கள். இதன் முடிவில் நம்ம பார்க்குறோம், கடைசி வாசல் ஆலயமே தடைப்பட்டு போகிற அளவுக்கு இவர்கள் அந்த அளவுக்கு நம்மளோட பிரச்சனை எழுப்பினார்கள். ஆமென்.
இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். நம்முடைய சமுதாயத்தில் நம்ம வேலை செய்யலாம். அநேக நம்ம மார்க்கில் பேச வெளியே கூட வேலை செய்யலாம். ஆனால் நாம் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோமோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது நாம் செய்ய வரும்போது கண்டிப்பாக இது போல அநேக சத்துருக்கள் நம்மளுக்கு எதிராக நிற்கலாம். நேருக்கு நேர் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கலாம். இல்லை அல்லது நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறேன் என்பது போல நயவஞ்சகமாய் கூட நம்மளுக்கு எதிராக எதிரிகள் திரும்பி வரலாம். ஆனால் நாம் ஒன்று நிச்சயிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை செருபாபேலை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒரு யெஷுவாவா அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு எஸ்ராவாய் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒரு நெகேமியாவை அழைத்திருக்கிறார். நாம் அவர்கள் எப்படி ராஜாவின் கட்டளை தீர்த்துவிட எப்படி விசுவாசமாயிருந்தார்களோ, உங்களை மேலேயும் நம்முடைய பரலோக ராஜாவின் அழைப்பு உங்களை அழைத்திருக்குது. பரலோக ராஜாவின் திட்டம் நம்மளை அழைத்திருக்குது. பரலோக ராஜாவின் வாக்குத்தத்தம் தரிசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் அந்த எப்படி அவர்கள் கைகளை தள்ளுறா மீண்டும் நம்ம அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது அவர்கள் மீண்டும் ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அநேக பேர் போல நம்மளுக்கு எதிராக எழும்பி நிற்கலாம். நம்மளை சங்கடப்படுத்துகிற வார்த்தைகளால் நம்ம காயப்படுத்தலாம். இல்லை நம்மளுக்கு எதிராக சூழ்நிலைக்கு சதி திட்டங்களை பார்க்கலாம். நானும் இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம். நாம் இதே போல செருவா போல மீண்டும் எழும்பி நிற்க போகிறோமா? இல்லை அவர்கள் ஐயோ தடை செய்கிறார்கள் மீண்டும் நாம் அப்படியே முடங்கி விடப்படுகிறோமா? நான் முழு நேரத்துக்கு வந்த போது கூட அநேக பேர் எனக்கு எதிராக எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். நீ ஏன் உன் வாலிபத்தை வேஸ்ட் ஆக்குற, ஏன் நீ உன்னோட உழைப்பை வேஸ்ட் ஆக்குற, அதே போல அநேக வார்த்தைகள் எனக்கு நேருக்கு நான் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் நான் மனம் கிளம்பி நான் சுழந்து பார்க்கும்போது கூட, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும், இல்லை மகனே, நான் உன்னை அழைத்தது உண்மை, நான் உன்னை தெரிந்து கொண்டது உண்மை, நான் உன்னோடு இருப்பது உண்மை என்று ஆண்டவரோட வசனங்கள் பேசி திரும்பவும் ஆண்டவர் இத்தனை ஆலயத்தில் உழித்திருக்குதுனா உன்னைய வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால. ஆமென். இன்னைக்கு நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நமக்கு எதிரான வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம காதுகளை தொழித்து கொண்டே இருக்கும். நீனா ஊழியத்தை செய்கிறீங்களே, உனக்கு என்ன வந்தது? ஊழியத்தை செய்வதா உனக்கு என்ன பலன்? ஊழியத்தை செய்யாத நின்று விடு. பல வார்த்தைகள் நமக்கு எதிரான இது போல சங்கடப்படுத்துகிற வார்த்தைகள், நம்முடைய கைகளை தளர பண்ணுகிற வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம பரலோக ராஜாவின் கட்டளையை நம்ம நோக்கி பார்க்க போறோம். நாம் உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்ம அழைத்தாரே, ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி நம்மளை அழைத்து கொண்டாரு. நம்ம பரலோக ராஜா பார்க்க போறோம். ஆண்டவரே, என்னையும் எத்தனையோ கைகள் தளரப்படுத்துகிறப்பா, ஆனாலும் ஒன்று நிச்சயம் உண்டு அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களை தளர்படுத்த கைகள் எங்களை தளர்படுத்த விட்டுறாதீங்கப்பா. அந்த அவ்வளோ வார்த்தைகளால் எங்களை ஊழியத்தை நாங்கள் விட்டு விடக்கூடாதப்பா. உங்க ராஜ்யத்தை கட்ட எங்களை அழைச்சிங்களப்பா. உங்க ராஜ்யத்தை கட்ட எங்களை தெரிஞ்சு கொண்டீங்களப்பா. உங்க ராஜ்யத்தை கட்ட அப்பா எங்களை நீர் அழைச்சிங்களப்பா. நாங்கள் இயேசு நாமத்தை ஒருபோதும் நாங்கள் தளர்ந்து விடக்கூடாது தகப்பனப்பா, தளர்ந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நம்ம செருபாபேல் அந்த இயேசுவை எப்படி கர்த்தரை நோக்கி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறப்பா. இயேசுவின் நாமத்திலப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அவமான வார்த்தைகளை கேன்சல் பண்ணுகிறப்பா. இயேசுவின் நாமத்தை எங்களை கைகளை தளரப்படுகிற பொல்லாத கிரியைகளை இயேசு நாமத்தை சபித்து நாங்கள் கட்டுகிறப்பா. எங்க சிந்தைகளை எல்லாம் தொனிக்கிற எல்லா ஒலிகளையும் இயேசு நாமத்தை கேன்சல் பண்ணுகிறப்பா. எங்களுக்கு நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கங்கள் சொன்னீங்களப்பா. உங்க ராஜாவின் கட்டளை எங்களுக்கு இருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்களை சங்கடப்படுத்த வார்த்தைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறப்பா. இந்த கால வேலையில இயேசு நாமத்தை எங்க ஊழியத்தை ரட்சக ஊழியத்தை கட்டக்கூடாதபடிக்கு, தேவாலயத்தை சொந்த லேண்டை வாங்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவர் தேவாலயத்தை பணத்தை கொடுக்காதபடிக்கு தடை செய்கிற எல்லா சங்கடப்படுத்துகிற கைகளை நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபித்து கட்டலாமா? உன் அக்கினியால் சுட்டெரிக்கிறோம். இயேசு நாமத்தை வார்த்தைகளை கேன்சல் பண்ணுகிறப்பா. அக்கினி 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 இப்போது நாங்கள் அக்கினி போட்டு நாங்கள் சுட்டெரிக்கிறோம் தகப்பனப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதனால மீண்டும் நாங்கள் ஜெயிப்போம் தகப்பன. நீர் எங்களோடு கூட இருப்பதனால் மீண்டும் நாங்கள் ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம் தகப்பன. நீங்கள் எங்களோடு இருப்பதனால் மீண்டும் நாங்கள் ராஜ்யத்தை கட்டுவோம் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம் தகப்பனப்பா. நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. நீர் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் போகிறோம். அவர்களை மீண்டும் கட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா ஒற்றுமைதான். ஒற்றுமையாக தேவனுடைய ராஜ்யத்தை நிற்கிறாங்க. இல்லை நாங்கள் தான் அதை செய்வோம், வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் தான், கர்த்தர் தான் எங்களை தான் அழைத்திருக்கார் என்று எப்படி ஒற்றுமையாக கைகூத்து நின்றார்களோ அப்போதான் தேவன் ஜெயத்தை கட்டலாம். இப்போ நான் வந்திருக்கிற அனைவரும் ஒரு வட்டமாக ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்து நம்ம வட்டமாக நாங்கள் நிற்க போகிறோம். நமக்காக போதகர் வந்தார், ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்வார்கள். நாம் இணைந்து நாம் ஆலயத்தை கட்டும்போது தேவன் பரலோகத்து ராஜா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுவார்.
பாப்பா அன்பின் தகப்பனே அப்பா, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஒரு மனமாக இருக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால எந்த சன்பலாதுல வேலை இல்லை தகப்பனே, எந்த பாபிலோனுக்கு எல்லா கிற்காசுக்கு இங்க வேலை இல்லை தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எங்கள் ஆலயத்தை கட்டுவோம். நம்ம கைகளை மேல உயர்த்தலாமா? அப்படியே இணைந்த கைகளை மேல உயர்த்த நம்ம சேர்ந்து சொல்லலாம். நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம், நாங்கள் எங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. நாங்கள் இணைந்து உங்கள் ஆலயத்தை கட்டியப்பா அநேக தொழுது கொள்வதான கிருபை செய்வர் என்று விசுவாசிக்கிறப்பா. இவர் மாத்திரம் எங்களுக்கு கூட இருங்க, நீர் ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இணைந்து கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.